வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாவூரும் நாட்டு கோழி மிளகு வறுவல் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது வந்து நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, ஜுரம், கோல்டு, உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், லெமன் 1, வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், சால்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, தயிரை போட்டுப்போம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, சால்ட், லெமன் ஜூஸ், கருவேப்பிலை 2 கொத்து. இது கருவேப்பிலை ஏன் இதுலேயே போடுறேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது மிக்ஸ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் ஊறணும். இது ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 1 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, கடாய் வச்சாச்சு. கடாயில் பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை வெறும் நான் வறுத்துப்போம். கொஞ்சம் சோம்பு, அதே அளவு சீரகம். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துப்போம். மிளகு வந்து நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக்கி இதை பவுடர் பண்ணணும். 2 மிளகா போட்டுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வருங்க. வறுத்து இதை ஆற வச்சு பொடிச்சு வச்சுப்போம். ஓகே, இப்போ அதே பேனில் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன். இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வதங்கணும். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி வேக நேரம் ஆகும். அதனால் நல்லா 15 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிக்கனில் நல்லா தண்ணி வருது, அதுலேயே தண்ணி எதுவும் விடலை. இதிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஏன்னா வேகத்துக்கு நேரம் ஆகும். இது தண்ணியில் நல்லா சுண்டட்டும். ஓகே, ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் நல்லெண்ணெய் விட போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஆல்ரெடி அந்த சிக்கனில் விட்டுருக்கோம், நம்ம விட்டு தான் வேக வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் நாட்டுக்கோழிக்கு வந்து ஹீட் ஓவராக இருக்கும், அதுக்கு இது நல்லா கூல் பண்ணும் பாடியை. சாம்பார் வெங்காயம் வந்து நான் எப்படியும் ஒரு 30 வெங்காயம் போட்டிருப்பேன். நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு 20 பல்லு பூண்டும் எடுத்துக்கிறேன். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை விழுதா இது இப்போ இதில் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வேறு எதுவும் காரம் சேர்க்கல. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கோம், அப்புறம் மிளகு போட்டிருக்கோம், அதோட இது 2 பச்சை மிளகாய். இதுதான் இதுக்கு காரமே. அதுக்காக தான் நல்லெண்ணெய்லையும் நெய்யிலையும் பண்ணுறோம், நம்ம ஹீட் ஆகாமல் இருக்கிறது. ஓகே, இது நல்லா வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இதை வந்து
நம்ம அந்த சிக்கனில் போட்டுப்போம். இதை சிக்கனும் வெந்துருச்சு, ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கினதை இதில் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மிளகு பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ அந்த மிளகு, சீரகம், சோம்பு, இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். பார்த்து போட்டுக்கோங்க, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சால்ட் எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. காரம் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மிளகெல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டேன். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும். அதுக்காக இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதில் வேகட்டும். அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வேக வைங்க. ஓகே, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.